இளைஞர்களும் அரசியலும். இந்த தலைப்பை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, அப்போ அந்த அரசியல்னா என்ன, அந்த வார்த்தைக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட அர்த்தம் வந்தது, இளைஞர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், என்ன அது உயிர் நாடின்னு சொன்னா அது புரிதல் தான், வேற ஒண்ணுமே இங்க நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. என் பையன் படிச்சு பெரிய என்ஜினியர் ஆகி பெரிய சம்பாதிச்சாலாம் எனக்கெல்லாம் பெரிய பெருமை கிடையாதா. சண்முகம் பையன் பாரு வந்த வழியா திரும்பி பாக்குறான் அப்படின்னு யாராவது 4 பேர் சொன்னாங்கன்னா எனக்கு பெருமைடான்னு சொல்லியே என் மண்டையில அதை உள்ள கொண்டு போயிட்டாரு. அப்புறம் எப்பவுமே சொல்லுவாரு, எங்க வீட்டுல 2 பசங்க, ஒரு பையன் நாட்டுக்கு ஒரு பையன் வீட்டுக்கு அப்படின்னு. அந்த ஒரு பையன் நாட்டுக்கு நானே நம்பிட்டேன் சின்ன வயசுல இருந்தே. காஸ்டிசமா சண்டை போட மாட்டேங்கிறோம், ஆனா காஸ்டா சண்டை போட்டுக்கிறோம். ஆனா காஸ்டிசமா ஜாதியத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கலெக்டிவா யாரும் யோசிக்க மாட்டோம், ஆனா ஜாதிக்கு ஜாதி சண்டை போட்டுப்போம். அப்படி நடந்துட்டு இருக்கு. என்னுடைய குறிக்கோள் அந்த இசம், அதுதான் நம்ம சண்டை போடணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். எல்லோருக்கும் நன்றி. போன முறை நான் திருச்சி வரும்பொழுது இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான். திருச்சினாலே எனக்கு மலரும் நினைவுகள். ஏன்னா இங்க ஆர்இசியில தான் நான் படித்தேன், என்ஐடி திருச்சின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடம் நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் இங்கேயே தான் நம்ம சுத்திட்டு திரிவோம். அதனால இது எப்பவுமே ஒரு அருமையான நிகழ்வு. இன்னைக்கு இந்த சிந்தனை ட்ரஸ்டுடைய ஒரு துவக்கம், அதோடைய ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் மாதிரி தான், நம்முள் இருக்கும் சிந்தனைகளை இன்னைக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் இல்லை அதை பத்தி பேசுறதுக்குமே ஒரு ஃபோரம் இல்லாம போயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிறோமே தவிர, எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து இது சரியா தப்பா, இது என்ன விஷயம்னு பாக்குற அந்த ஒரு முறையே போயிருச்சு. அதனாலே இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வெறும் காழ்ப்புணர்ச்சி தான் வருதே தவிர ஒருமித்த கருத்துக்கள் வரமாட்டேங்குது. நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, எவ்வளோ சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 5 பேர் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம், அதுக்கான ஒரு ஃபார்மேட்டை நம்ம உருவாக்குவோம்னு சொல்லிட்டு தான் இது. ஒரு காலத்துல இது நிறைய நடந்துட்டு இருந்தது, நிறைய தெருமுனைகள்ல நடக்கும், நிறைய ஊர்கள்ல நடக்கும், நிறைய அரங்கத்துல நடக்கும். பேச்சு சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கே ஜனங்க நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் போயிருச்சு. அதை செயல்படுத்த வேண்டும், அதன் மூலமாக சிந்தனையை நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்றது தான் இதோட எண்ணமே. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுக்கு காரணமா இருந்த அன்பழகன் சார், எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே கூட அயராது இதுக்கு உழைத்து இதை செயல்படுத்த போறாங்க. இதுல நான் மட்டும் பேச போறது கிடையாது. இன்னைக்கு நான் துவக்கிறேன், ஆனா மாதத்திற்கு எவ்வளவு பேரை நம்ம கூப்பிட்டு பேச வைக்க முடியுமோ அவ்வளவு பேரை கூப்பிட்டு பேச வைக்க போறோம். நீங்களும் கலந்து கொண்டு இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உதவிகளையும் நீங்க செய்யணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ எல்லோருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, கஷ்டமான டைம் தான், ஆனாலும் கூட நீங்க எல்லாரும் வந்ததற்கு முதல் நன்றி. இன்னைக்கு தலைப்பு இளைஞர்களும் அரசியலும். இந்த தலைப்பை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, என்ன நோக்கி பாஞ்ச சில வெறித்தனமான ஒரு தாக்குதல் என்னன்னா, நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்களா அப்படின்றதுதான். என்னுடைய அரசியல் பயணம் இல்ல ஒரு அரசியல் கட்சியில நான் சேரணும்னு முடிவு பண்ணும் பொழுது வந்த எதிர்ப்பே நண்பர்கள்கிட்ட தான். என்னப்பா உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சு இந்த அரசியல் கட்சிக்கு போறியே, நாளையில இருந்து நீ அரசியல்வாதியா மாறிடுவியோ அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப கூட விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சா, நீ அரசியல்வாதி ஆயிட்டப்பா, உன் பேச்செல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு நையாண்டி. பல இடங்களில் இந்த அரசியல் என்ற வார்த்தையே ஏதோ ஒரு பெரிய ஒரு தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துட்டா மாதிரி ஒரு பார்வை உருவாக்குறதுனால அந்த கெட்ட பேரை எடுக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. அப்போ அந்த அரசியல்னா என்ன, அந்த வார்த்தைக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட அர்த்தம் வந்தது, அது உண்மையாலே கெட்ட அர்த்தம் தானா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஒர்க் ஷாப்னு சொல்ல முடியாது, இது ஒரு டிஸ்கஷன் டிபேட் அப்படி கூட சொல்லிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட், இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால யாரும் வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் இது காலையில தான் உட்காந்து டைப் பண்ணேன். எனக்கு தமிழ் என் லேப்டாப்ல இல்லை. அடுத்த தடவை அதை தமிழாக்கம் பண்றேன். ஆனா முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு கருத்தரங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, அதுக்கு சில பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணணும். அங்க என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியாமலே யாரும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் பேச போறாங்க, என்னத்தை பத்தி பேச போறாங்க, எவ்வளவு நேரம் நம்ம இருக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும்ன்றது என்னுடைய முதல் எண்ணம். ஸோ இதுக்கு பவுண்டரிஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த பவுண்டரிஸ் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வந்து 10ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். கொஞ்சம் லேட் ஆனதால 11 மணில இருந்து ஆரம்பிக்கிறோம். இது அப்படியே 1 hour நீங்க இது பண்ணிக்கோங்க. ஆனா நான் முடிக்கும் பொழுது மட்டும் எப்படியோ 1க்குள்ள முடிச்சிடறேன். 1 இல்ல 1:30க்குள்ள முடிச்சிடறேன். முதல்ல வந்து 10ல இருந்து 10 ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த கருத்தரங்கில் இருக்க போற பவுண்டரிஸை பத்தியும், மேஜிக் மசாலான்னு ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல்ல எப்பவுமே நான் எடுப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்றேன். அது ரெண்டுத்தையும் எடுப்போம். அதுக்கப்புறம் அரசியல்னா என்ன, அதோடைய பார்வைகள், அரசியலை பத்தி இருக்கிற பார்வைகளை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். அது வந்து ஒரு 10:30ல இருந்து 11:30 அப்படின்னா 11:30ல இருந்து 12 வரைக்கும் நடக்கும். அடுத்தது வந்து இளைஞர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், என்ன அதோடைய முக்கியத்துவம் என்ன, அது தேவையா இல்லையா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சேரணும், எந்த மாதிரி அரசியல் ஈடுபடலாம் பண்ணக்கூடாது, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். கடைசியா ஒரு கால் ஃபார் ஆக்ஷன், இந்த கருத்தரங்கம் விட்டு போகும்போது நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்ற சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும், கடைசியா இன்டராக்ஷன். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 1 o'clock முடிச்சிருவோம். இட் ஒன்ட் பி வெரி பிக். ஏன்னா இன்னைக்கு சண்டேன்றது நல்லாவே தெரியும். அதனால நிறைய பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இல்லை, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ முதல்ல இந்த பவுண்டரிஸ் பார்ப்போம். முதல்ல என்னன்னா, கொஞ்சம் எல்லாம் மொபைல் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour நம்ம சைலண்ட்ல போட்டுருணும். ஏன்னா மொபைல் வந்து உடம்புக்கே நல்லது இல்லை, அப்படித்தானே? 24 மணி நேரமும் நம்ம மொபைல்லயே இருக்கும். ஒரு வாழ்க்கை நமக்கு மொபைல்குள்ளேயும் இருக்கு, ஒரு வாழ்க்கை வெளியே இருக்கு, ஒரு வாழ்க்கை மொபைல்குள்ளேயும் இருக்கு. மொபைல்குள்ள இருக்க வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை, எனக்கே தெரியும் அது. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, அது வந்து கான்ஸ்டன்டா நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மொபைல்ல பாருங்க நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு, அதனால நான் டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, மொபைல் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணலையா, நம்ம தான் மொபைலை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோமா. ஒரு செகண்டுக்கு எடுத்து பாக்குறது, ஏதாவது வந்திருக்கும்னா எதுவும் வரலையே அப்படின்ட்டு இன்னொரு கார் வருது. அதனால அதை கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour வைக்கிறதுனால நமக்கு ஆயுள் கூட ஒரு மாசம் ஏறும்னு நான் நினைக்கிறேன். அதனால அது நல்ல விஷயம். ஒரு 2 hours வந்து அதை சைலண்ட் மோட்ல போட்டுருவோம். ரெண்டாவது, இதை வந்து ஒரு கோ லேர்னிங் ஸ்பேஸா நம்ம பார்க்கணும். இது ஏதோ நான் பேசுறேன் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி கிடையாது. நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நானும் கேட்கிறேன். அந்த ஒரு பரிமாற்றம், நான் சொல்றத பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க, பக்கத்துல இருக்க சொல்றத நானும் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு கோ லேர்னிங் ஸ்பேஸ். எல்லோருக்கும் இந்த 2 hour இன்வெஸ்ட் பண்றோம்ல, இங்க இருந்து எதையாவது நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டு போகணும் அப்படின்றது ஒரு எண்ணம் நமக்கு தேவை. மூணாவது வந்து, இதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய காங்கிரஸ் கட்சி தோழர்கள் இருக்காங்க, லெப்ட் தோழர்கள் இருக்காங்க, ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும், எல்லா விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும். எல்லாருடைய பார்வையையும் நான் மதிக்க வேண்டும், இது முதல் ரூல். ஒருத்தங்க நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே ஒருத்தர் மட்டும் எழுந்து வேற மாதிரி ஒரு கருத்து சொன்னா கூட அவர் சொல்ற கருத்தை மதிக்கக்கூடிய கூட்டமா நம்ம இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஒரு கருத்து பரிமாற்றலுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து எல்லாருடைய இதுக்கும் நம்ம வந்து சென்சிட்டிவா இருக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும். சில பேர் என்னன்னா மைக்கை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா மைக் எங்க இருக்கோ தேடி பிடிச்சி வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது. அதனால மைக் வந்து எல்லாருக்கும் போகணும், என் கருத்தும் போனோம் மற்றவங்க கருத்தும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் நமக்கு இந்த கருத்தரங்கத்துல. அடுத்து வந்து இந்த என்டையர் கருத்தரங்கத்துடைய கிரக்ஸ், உயிர் நாடின்னு சொன்னா அது வந்து புரிதல் தான், வேற ஒண்ணுமே இங்க நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே வாழ்க்கையில. மாற்றம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, மாற்றம் நாளையில இருந்து நான் இப்படி ஆகணும், நாளையில இருந்து அப்படி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் வந்து தானா ஏற்படும், பொறுமையாக கூட ஏற்படும். ஆனா அதோட புரிதலே ஏற்படாத போது நீங்க என்னதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களுக்குள்ள மாற்றம் வரப்போறது இல்லை. இதை வந்து ஒரு லைஃப் பிரின்சிபலாவே எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தை பத்தியும் நாம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், அப்பதான் அந்த மாற்றங்கள் ஏற்படும். இப்ப
இப்ப இன்னைக்கு ஒரு ஜாதின்னு ஒரு விஷயம் இருக்கு. எடுத்த எடுப்புலயே வந்து ஒண்ணு அதை பத்தி வாழ்த்தி பேசுறதோ இல்ல அதை வந்து கோபப்பட்டு பேசுறதோ நம்மளுடைய முறையா மாறிடுச்சு. ஆனா இது உண்மையால என்ன, இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க என்னைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா மாற்றங்கள், தேவையான மாற்றங்கள் தானாகவே ஏற்படும். அது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை பாடம். அதனால இன்னைக்கு கூட இதுல இருந்து ஒரு சில புரிதல்களை நாம எடுத்துட்டு போனோம் அப்படின்றது தான் இந்த ஒர்க் ஷாப்போட முக்கியமான பாட்டு. அப்புறம் இங்க இருந்து போகும்போது சில ஆக்ஷனபிள் பாயிண்ட் கூட நம்ம எடுத்துட்டு போனோம். சரி, வந்தோம், பார்த்தோம், பேசணும், சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னதை விட இனாம் சொன்ன மாதிரி ஏதாவது 1-2 விஷயம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்க இருந்து நம்ம கொண்டு போகலாம். சின்னதோ பெருசோ என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதலையும் நம்ம கொண்டு போறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். அப்புறம் we agree to disagree. ஒருத்தர் சொல்ற கருத்து நமக்கு ஒத்துக்கலைன்னா எனக்கு இந்த கருத்து ஒத்துக்கலைன்றதை ஒத்துக்கணும். அது வந்து ஒரு ஜென்டில்மேன் அண்டர்ஸ்டாண்டிங், ஜென்டில் உமன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம 2 பேருக்கும் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனா இந்த 2 கருத்து வேறுபாடையும் நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபண்டமெண்டல். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், என் கருத்தை நீ ஒத்துக்கோன்னு சொல்லுவோம், இல்ல உன் கருத்தை நான் ஒத்துக்கோ, நீங்க என் கூட சண்டை போடுவீங்க. அப்படி சண்டை போடாம 2 பேரோட கருத்து வேற வேற, ஆனா 2 பேரும் இந்த கருத்து வேறுபாட்டை ஒத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இணக்கமான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வரணும். அப்புறம் இது வந்து எல்லாருக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கணும். இப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு மாறுபட்ட கருத்து சொல்றாங்கன்னா அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவங்க மேல நையாண்டியா பேசுறதெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் சேஃபா இருக்கட்டும், எல்லாரும் எழுந்து நின்று பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸா இது வந்து மாறணும். எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தைரியமா பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸா இது இருக்கணும். அப்புறம் வந்து டைம் வந்து நம்ம கீப் அப் பண்ணணும். அது எனக்கே நானே போட்டுக்கிட்டது. அப்புறம் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது, எழுத்து எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குது. ஆனா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றேன், நான் வந்து மொழியாக்கம் பண்ணி நான் சொல்றேன். ஒருவேளை நான் சொல்றது புரியலன்னா நீங்க வந்து என்னை வந்து நிறுத்தி நீங்க கேட்டுக்கலாம். முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப தமிழ் வந்து சென்னை தமிழ் மட்டும்தான் வரும். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தமிழ் வருது, அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து வெறும் சென்னை தமிழ் தான் பேசியே பழக்கம். அப்பவும் தப்பு பண்ணுவேன், ஏதாவது தப்பு பண்ணுவேன், எழுத்துப்பிழை வரும், பேசும்போது ஏதாவது தப்பு வரும், இல்ல சென்னை பாஷையில ஏதாவது ஒன்று வந்துடும். அப்படி எதாவது வந்துட்டா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து முடிந்த வரைக்கும் என்னால வந்து கரெக்டா நான் பேச ட்ரை பண்றேன். ஓகே, ரைட். இது எல்லாமே ஒரு அக்ரிமெண்டா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இப்ப நான் சொன்னதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல? ரைட், ஓகே, we'll go ahead, we'll start. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு சென்னையில பிறந்து வளர்ந்த ஒரு பக்கா சென்னை பையன். சென்னையை தாண்டி வந்தது கிடையாது அப்பெல்லாம். ஆனா சென்னையிலேயே வளர்ந்த பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் கிடையாது. ஜெனரேஷன் ஊரை விட்டு வந்தது எங்க அப்பா. ஆனா அவரு எங்களை சென்னையில தான் வச்சிருந்தாரு. அதனால நாங்க சென்னையில தான் வளர்ந்தோம். ஆனா ஒரு கிராமத்துல, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் அங்க இருந்து அனுபவிச்சதை விட எங்க அப்பா சொல்லி அனுபவிச்சுட்டாரு. அந்த மாதிரி வளர்ந்தோம் நாங்க. அப்படியெல்லாம் இருந்த போதும் கூட சமுதாயத்துக்கு ஏதோ திரும்பி பண்ணணும்ன்றது எங்க அப்பாவுடைய டெய்லி சொல்லுவார். அதை என் பையன் வந்து படிச்சு பெரிய என்ஜினியர் ஆகி பெரிய சம்பாதிச்சாலதான் எனக்கு எல்லாம் பெரிய பெருமை கிடையாதா, சண்முகம் பையன் பாரு வந்த வழியா திரும்பி பாக்குறான் அப்படின்னு யாராவது 4 பேர் சொன்னாங்கன்னா எனக்கு பெருமைடான்னு சொல்லியே என் மண்டையில அதை உள்ள கொண்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, எங்க வீட்டுல 2 பசங்க, ஒரு பையன் நாட்டுக்கு ஒரு பையன் வீட்டுக்கு அப்படின்னு. அந்த ஒரு பையன் நாட்டுக்கு நானே நம்பிட்டேன் சின்ன வயசுல இருந்தே. அதனால அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதை. சோ அப்படி போய் இங்க என்ஐடியில படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு 3 வருஷம் இருந்து 2 வருஷம் இருந்து, அப்புறம் இந்த வழியில போனா நம்ம வெறும் யூஎஸ் தான் போக முடியும், இங்க எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு மேல அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் பல வேலைகளை பார்த்தேன். காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன், அப்புறம் என்ஜிஓல ஆக்டிவிஸ்டா இருந்தேன், பல வேலைகளை பார்த்திருக்கேன். நடுவுல எங்க அம்மா வந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இவன் வந்து எந்த வேலையில நிக்க மாட்டான் நிலையா, எனக்கு வந்து ஏதாவது மந்திரிச்சு கிழிச்சு விடணுன்ற லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலா எனக்கு கிடைச்சது. யூபிஎஸ்சிக்கு படிச்சா வீட்டுல எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதாவது யூபிஎஸ்சி பாஸ் பண்றியோ இல்லையோ, படிச்சாலே உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லி யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் யூபிஎஸ்சி படிச்சேன். 3 தடவை ஃபெயிலா போனேன்.
4வது முறை யூபிஎஸ்சியில நான் பாஸ் பண்ணி கர்நாடகா காடர்ல ஐஏஎஸ் ஆபீசரா போனேன். அப்பதான் எங்க அம்மாக்கு வந்து ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்து, இந்த வேலை தான் கடைசியா இருக்க போறான்னு நினைச்சாங்க. அதுவும் எல்லாம் போயிடுச்சு. அப்படி போய் ஒரு 11 வருஷம் நான் வந்து 3 மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியரா இருந்திருக்கேன். கடைசியா நான் இருந்த மாவட்ட ஆட்சியரா இருந்த போது மேங்களூர். இது வந்து நான் மாவட்ட ஆட்சியரா இருக்கும் போது இப்படிதான் இருப்பேன். நிறைய பேர் வந்து கோட்டு சூட்டு பயங்கரமா கொஞ்சம் இது டிப்டாப்பா இருப்பாங்க. எனக்கு வந்து இப்படியே இருந்துதான் பழக்கம். இந்த ஜீன்ஸு டிஷர்ட்டு ஷர்ட்டு போடலன்னா நமக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்களுடைய அசம்பிளி நடக்கும்போது கூட நான் அப்படிதான் போவேன். எங்க சீனியர்லாம் திட்டுவாங்க, உனக்கு யாரா ட்ரைனிங் கொடுத்தா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்துறிய நீ அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய இடத்துல வந்து என்ன வந்து இவன் ஜேர்னலிஸ்ட் நினைச்சிட்டு வெளியே நிக்க வச்சிருவாங்க. பிரஸ்காரன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. இப்பவும் பார்லிமெண்ட்ல அப்படிதான் பண்றாங்க. உள்ள போகும்போது இவன் ஏதோ பிரஸ்காரன் நினைச்சிடுறாங்க. அது என்ன பண்ண முடியும்? நம்ம எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ நம்ம அதுதான் நம்ம வேற பண்ண முடியும். எங்க பார்ட்டிக்காரங்க கூட சொல்லி பார்த்தாங்க, நீ வெள்ளை சட்டை போடலன்னா நீ வந்து காங்கிரஸ்காரனே இல்லைன்னாங்க. அப்ப பார்த்தேன், என்னடா இப்ப கடைசியில நம்ம போட்ட ஆவணம் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க தலைவர் ராகுல் காந்தியே டிஷர்ட் போட்டு வந்துட்டாரு. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இப்ப யாருமே நான் கேள்வி கேட்கறது இல்ல, டிஷர்ட் போடுறியா ஜீன்ஸ் போடுறியா, சரி ஓகே, அவரே எப்படி இருக்கும்போது ஒன்னு என்ன கேள்வி கேட்கறது விட்டுட்டாங்க. சோ இப்படிதான் இருப்பேன். மக்களுடைய பிரச்சனைகளை அந்த லெவல்ல இருந்தே பார்க்கணும்னு நினைக்கிறவன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வரேன். இது என்னுடைய பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஓகே, இது எப்படி போட்டாலும் ஃப்ரண்ட்ல தான் போகுது, பேக் போ. ஓகே. சோ இந்த ஒர்க் ஷாப் நான் சொன்ன மாதிரி எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஒரு சில புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி நாங்க 2 ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து இந்தியா எனும் சிந்தனைன்னு ஒரு ஒர்க் ஷாப் வச்சோம். ரொம்ப பெரிய சக்சஸ். ஏன்னா அந்த சிந்தனை அந்த இந்த இப்ப நடக்கிற இந்த மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மைத்துவ அரசியலை அந்த இந்தியா எனும் சிந்தனை அப்படின்ற ஒரு இதுல நாங்க கொண்டு வந்து பேசணும். அது நல்லா ரிசப்ஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் லாஸ்டா நாங்க வச்ச அந்த ஈவெண்ட்ல 700 பேருக்கு மேல வந்தாங்க சென்னையில. அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த பேசுற, கேட்கிற, புரிஞ்சுக்கிற, விவாதிக்கிற திறமை இருக்கு, அதை எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்றது. அப்படி நடத்திட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த பிஜேபி எல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் யாரும் பெருசா உள்வாங்கிக்க கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதுனா ஜாதி. சோ ஜாதி ஒரு புரிதல் அப்படின்னு நாங்க ஒரு அடுத்த செஷன் கொண்டு வந்தோம். அப்ப எங்க ஆளுங்களே சொன்னாங்க, சார் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த மேட்டரை எடுக்கிறீங்க? இந்த மேட்டரை எடுத்தா நம்ம ஆளுங்களே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க சார் அப்படின்னாங்க. சரி, ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறத இருந்து தானே பேசி ஆகணும். பிரச்சனை நம்ம ஊர்ல ஜாதி தான். நம்ம ஊர்ல வந்து யாருமே இஸ்லாமியர்களை பார்த்து விரோதிகளாகவோ துரோகிகளாகவோ நினைக்கிற ஆட்டிடியூட் நமக்கு கிடையாது. இல்ல கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க இப்படி அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூட் நமக்கு கிடையாது. நீங்க இன்னொரு 10 வருஷம் உட்காந்து நீங்க டக்கர் பெல்ட்டி அடிச்சாலும் எங்க ஊர்ல அப்படி நினைக்க போறது இல்ல. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பிரச்சனை ஜாதி தான். அதை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஜாதி ஒரு புரிதல்னு ஆரம்பிச்சோம். என்னுடைய சர்ப்ரைஸ் என்னன்னா, அதுக்கும் ஜனங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் நிறைய பேர் ஈடுபாடோட வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப நாங்க பார்த்தோம் இதை வந்து கண்டினியூ பண்ணணும்ட்டு. இப்ப 3வதா இந்த அரசியலும் இளைஞர்களும் பார்ட்டை கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த அரசியல் என்ற வார்த்தையே இன்னைக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. சோ அதுதான் என்ன மேட்டர், அது ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கலான்றதுதான் இந்த ஒர்க் ஷாப்போடைய ஒரு இது. உங்க கையில ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை. நான் ஏதாவது எழுத சொல்வேன், அப்ப நீங்க எழுதிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட். நீ வந்துட்டியா? ஓகே. சில டிஸ்க்ளைமர், படத்துக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் போடுவாங்க. அதாவது இந்த படத்தை நாங்கள் எந்த உண்மையான சம்பவம் இல்லை, இது வந்து இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மாதிரி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். முதல்ல நான் வந்து அரசியல்ல பெரிய புலியெல்லாம் கிடையாது. இப்பதான் நானும் இந்த பொது வாழ்க்கையில ரொம்ப நாள் இருந்திருக்கேன். அதனால நான் வந்து சொல்றதெல்லாம் வந்து பெரிய ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் சொல்றேன். 2வது, அரசியல் என்பதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு நான் ட்ரை பண்றேன். இங்க சில பேர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னை விட அரசியலை பற்றி தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பா நான் அந்த தியரி எல்லாம் சொல்ல போறது இல்லை. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, பிளேட்டோ என்ன சொன்னாரெல்லாம் நான் போறது கிடையாது. நமக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். 3வது வந்து
பேசும்பொழுது சில சமயம் நான் சில இசம்ஸை பத்தி யூஸ் பண்ணுவேன். கம்யூனிசம் சொல்லுவேன், காங்கிரசிசம்னு சொல்லுவேன், இல்லைன்னா காஸ்டிசம்னு சொல்லுவேன். எதை சொன்னாலும் அது மனிதர்களை சொல்லல, அந்த இசம் தான் நான் சொல்றேன். இப்ப காஸ்டிசம்னு சொன்னா யாரோ ஜாதி தலைவரை பத்தி பேசுறதா அர்த்தம் கிடையாது, அந்த ஜாதியத்தை பேசுறேன். பிராமினிசம்னு பேசணும்னா பிராமினை பத்தி பேசலாம், பிராமினிசம் பத்தி பேசுறேன். அதனால இசம் தான் நான் பேசுவேன் தவிர யாரும் ஒரு இண்டிவிஜுவல் ஆளை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த இசம் தான் நம்ம சண்டை போடணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே காஸ்டிசம சண்டை போட மாட்டேங்கிறோம், ஆனா காஸ்டா சண்டை போட்டுக்கிறோம். ஆனா காஸ்டிசம ஜாதியத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கலெக்டிவா யாரும் யோசிக்க மாட்டோம், ஆனா ஜாதிக்கு ஜாதி சண்டை போட்டுப்போம். அப்படி நடந்துட்டு இருக்கு. என்னுடைய குறிக்கோள் அந்த இசம், அதுதான் நம்ம சண்டை போடணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். ரைட், ஓகே.